வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரியும். இந்த காய் வச்சு தாங்க இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். இந்த காய் வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன காய்னு சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த காய் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம். இந்த பாதி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த பாதியில் தான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேங்க. இப்போ இந்த காய் வந்து கத்தியை வச்சு தோல் சீவிக்கோங்க, இல்லை தோல் சீவறது இருந்தாலுமே தோல் சீவறதால் சீவிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த தோல் கூட இல்லாமல் சீவுங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சீவிட்டு பொடியை கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு ஸ்லைஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இதை சேர்த்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வைங்க. நல்லா குழஞ்சா மாதிரி வெந்துருங்க. இதில் வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ விசில் வச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் அந்த சூடு ஆறட்டும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. பார்க்கும்போதே தெரியுது நல்லா காய் குழைய வெந்திருக்கு. இப்போ கையில் எடுத்து பார்த்தா நம்ம மசிச்சோம்னாலே வந்து அது நல்லா குழையணும். பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்குங்க. இப்போ இது மசிக்கிறதுக்கு மத்து வேண்டாம், கரண்டி வேண்டாம், கையே போதும். இப்போ இதை ஆற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். அதில் மைதா மாவு வந்து 1 கப்பு சேர்க்க போகிறேன். இப்போ கோதுமை மாவு 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு மைதா, 2 கப்பு கோதுமை மாவு இந்த சப்பாத்திக்கு அளவு. இதுக்கு வந்து 1 கப்பு எந்த மாவால் கப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு அந்த பூசணிக்காயை நல்லா வந்து மசித்து எடுத்துருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கும். கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்க்காமல் இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. அப்படியே அந்த மாவை வச்சு நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட அந்த பூசணிக்காய் அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த வடிகட்டின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து சமையல் எண்ணெய் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாவில் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுடலாங்க. ஏன்னா வந்து உணர்ந்தால் மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அழுத்தும் போதே நல்லாவே உள்ளே அழுந்துது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம உருட்டுவோமே அந்த அளவுக்கு திட்டமாக நீங்கள் மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க, உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பூரி மனை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து மாவு கொஞ்சம் தொட்டு தேய்ச்சிக்கலாங்க பூரி கட்டையால். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு திரட்டுங்க. ஏன்னா இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. திரட்டும் போதே தெரியும். இப்போ இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அழகாக ஷேப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் எடுக்கிறேன். இல்லைனா கப்பு மூடியே சுற்றி இருக்கிறத எடுத்துட்டால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷேப் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இன்னும் 2 சாப்பிட்லாம் போல் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர மாவை வந்து தனியாக உருட்டி அதுவுமே சப்பாத்தியாகவே நம்ம வந்து தேய்ச்சிக்கலாங்க. அதனால் வந்து இந்த மாவும் வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் சாஃப்டாக அழுத்தி நம்ம அந்த மாவை உருண்டிங்களை உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவை சப்பாத்தியாகவே திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ வந்து தோசை கல் வச்சுருக்கேன். கல் வந்து காஞ்சிட்ருக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷு இல்லைன்னா நீங்கள் துணியோ இல்லை வந்து ஆனியனோ வச்சு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு திருப்பி போடுங்க. அந்த எண்ணெயில் லைட்டாக சூடு ஏறினதோ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கும் போது எண்ணெயும் மீதியாகும், மிச்சமாகும். உங்களுக்கு வந்து எண்ணெயுமே ரொம்ப தெரியாதுங்க அந்த சப்பாத்தியில். அதனால் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தியில் பரங்கிக்காய் சேர்த்துருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் தெரியுங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது பரங்கிக்காய் சப்பாத்தின்னு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ சப்பாத்தி வந்து எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேங்க. சப்பாத்தி வந்து எவ்வளோ மடக்குனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சப்பாத்தி வந்து பிச்சிட்டு பார்க்கும்போது எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நார்மலாகவே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைருக்கும், வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்களுமே வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த பரங்கிக்காய் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.